ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டியூஸ்டே மினி வ்ளாக். காலையில் எழுந்து பார்த்து நல்லா மேகமாக இருந்தது, ரொம்ப பனி விழுகுதுங்க, ரொம்ப குளிருது. ஸோ டீ குடிச்சிட்டு பாப்பா அப்போ தான் எழுந்து வந்தாங்க, அவங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு. ஸோ இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் 65 சாம்பார் தாங்க. ஸோ கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டுட்டு மசாலா போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சாம்பார் தாங்க பண்ணியிருந்தேன். 65யும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நான் எப்போயுமே வந்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக தாங்க ஊற்றுவேன். ஸோ ஏன்னா இந்த எண்ணெய்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஸோ வேஸ்ட்டாக தான் போகும். ஸோ அதனால் கொஞ்சமாக தான் ஊற்றி பொரிப்பேன். ஸோ வேணும்னா எக்ஸ்ட்ரா ஊற்றிக்குவேங்க. ஸோ பொரிச்சு எடுத்துகிட்டு வீடெல்லாம் கூட்டி முடிச்சிட்டேன். அப்பா பொண்ணுக்கும் வந்துட்டு பொங்கல் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ எனக்கு பொங்கல் பிடிக்காதுன்றதுனால சாம்பார் வச்சு சாப்பிட்டுட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக விலக்கி எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் 2 நாளாகவே உடம்பு சரியில்லை. ஸோ அவங்க அப்பா இருக்கும்போது டானிக்கை ஊற்றிடணுங்க. ஏன்னா 2 ஆள் வேணும், போராட்டமாக இருக்கும் டானிக்கை ஊற்றுறதுக்குள்ளே. ஸோ அவங்க அப்பா ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லி லேப்டாப் பார்த்துட்டு இருந்தா, இவரும் உட்காந்து நோண்டிட்டு இருந்தா. ஸோ பால் வடிக்கும் போயாச்சு. நல்லா பனி விழுகிறதுனால குள்ளா போட்டு கூப்பிட்டு போயாச்சு. ஸோ வந்துட்டு ஆரஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு மதியானம் தூங்க வச்சுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.